எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பல வேற சரித்திர கதைகள்லாம் சொல்கிறீங்க. பெண்களுக்கான கதைகள்னு எதுவும் இல்லையா? நம்ம ஸ்ரீவித்யா மேடத்தினுடைய கடுமையான கட்டளை, பெண்களுக்கான பதிவுகள் இடாமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? 2025 உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் வருகிறார். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுது. அது அவளோட பரிசு பொருள். அதை வீட்டில் வைச்சா என்னம்மா உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. பத்தியா இவ்வளோ நாள் நீ அம்மாவை எதிர்த்து பேசுனதே இல்லை, இப்போ எதிர்த்து பேசுகிற பத்தியா? நமக்குள்ளே இந்த பழக்கம் வந்தது காரணம் இந்த புத்திர சிலை தான். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 எல்லாம் ஆண்களுக்கான பதிவுகளாகவே சொல்லிட்டு இருக்கீங்க குருஜி. 2025 எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பல வேற சரித்திர கதைகள்லாம் சொல்கிறீங்க. பெண்களுக்கான கதைகள்னு எதுவும் இல்லையா? ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே போச்சு. நான் சொன்னேன், பெண்கள் பெருசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறதில்ல, கடன்கள் எல்லாம் பெருசாக சிக்கிக்கிறது இல்லை, நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ சில பெண்கள் சொன்னாங்க, யார் சொன்னா? உங்களுக்கு தெரிலன்னு சொல்லுங்கள். 50% நாங்களும் வேலைக்கு போகிறோம், நாங்களும் பர்சனல் லோன் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் கமிட்மெண்ட் வராது, பிரச்சனை வராது, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதற்கு இணங்க நம்ம ஸ்ரீவித்யா மேடத்தினுடைய கடுமையான கட்டளை, பெண்களுக்கான பதிவுகள் இடாமல் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சரி, ஓகே, எப்பயுமே வீட்டில் ஹோம் மினிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவங்க அந்த வீட்டு லேடிஸ் தான். ஸோ பெண்களுக்கான பதிவுகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவ்வகையிலே முதல் ராசியாகப்பட்ட மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு வேண்டாம், இனிமேல் பெண்கள்னு போயிடலாம். மேஷராசிக்கார பெண்களுக்கு இவ்வருடம் எப்படி இருக்கும்? மேஷராசிக்கார பெண்கள் பொதுவாகவே கொடுத்து வைத்தவர்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் வருகிறார். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுது. நிறைய பேர் என்ன சார் உலகத்திலே 7.5 சனியை இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். கண்டிப்பாக நான் தான். 10 வருஷமாக ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்துருக்கும். யார் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறா, உங்களுக்கு எதிராக யார் செயல்படுறா, உங்கள் நிம்மதியை யார் கெடுக்கிறா, டெய்லி சாயந்தரம்னா உங்கள் வீட்டுக்காரரை யார் தீர்த்து வாரி கூட்டு போகிறா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். சனி வந்தால் 10 நாளில் கண்டுபிடிச்சவங்க முன்னாடி நிறுத்திடுவார். இங்கே பார், இவன் தான், இவன் சகவாசத்தை கட் பண்ணு, வீட்டில் எல்லாம் சரியாயிடும். ஸோ மேசராசிக்கார பெண்கள் ரொம்ப சீக்கிரமாக இவ்வருடம் இனம் கொண்டு கொள்வீர்கள். எதில் நம்ம ஏமாற்றப்படுகிறோம், எந்த விஷயத்தில் நம்ம நமக்கான எதிரான விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி நகையாக சிறப்புது. சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னா அது ராம்ஜி தான். என்ன மாதிரி சென்னை ஜில்லாலே இவ்வளோ நகை போட்ட ஒரே ஆள் தான். அந்த மாதிரி நீங்கள் மேஷராசிக்காரங்க மட்டும்தான் அவ்வளோ நகை போட போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பொன்னார் மேனியன் என்று அழைக்கக்கூட கோல்டுக்கு அதிபதி. அவரும் 3ஆம் வீட்டிற்கு தங்கமாக அள்ளி கொட்ட போகிறார். அடுத்ததாக ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார். புதிய நண்பர்களுடைய அறிமுகம், விஐபி தொடர்பு, மாமனார் வீட்டு அனுகிரகம். உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் ஒரே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரே இம்சை. உலகத்திலேயே நிறைய மாமியார்கள் கையில் எடுத்துக்கிற ஒரு அஸ்திரம் என்ன? மாட்டு பொண்ணு யார்? மருமக டாக்டருக்கு படிச்சிருக்கா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா, இது பண்ணியிருக்கா. இவளோட டைரெக்டாக காம்படிஷன் பண்ண முடியல. டைரெக்டாக காம்படிஷன் பண்ணால் என்ன ஆயிடுது? அவங்களுக்கு நம்மளோட நிறைய தெரியும். அப்போ அறிவை வச்சு ஜெயிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்குது மூட நம்பிக்கை. அதை எடுத்து கையில் எடுத்துக்க வேண்டியதுதான். நிறைய மாமியார்கள் கையில் எடுத்துக்கிற விஷயமே நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுப்பா, அது நமக்கு செட் ஆகாது. ஒரு லைஃப்பில் நடந்த ரியல் சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு மனைவி ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு இது பெஸ்ட்டு உமன் அவார்டு கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு உமன் அவார்டு. அப்போ அதை எடுத்துகிட்டு போய் அதை சொன்ன உடனே இவருக்கு வீட்டுக்காரருக்கு ஒரே சந்தேகம், என்னது பெஸ்ட்டு உமன் அவார்டு, இயர் ஆஃப் தி உமன். அப்போது ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க என் மனைவிக்கு இது மாதிரி சிறந்த மங்கைன்னு பட்டம் கொடுத்துருக்கீங்களாமே. ஆமாம் சார், அது ரொட்டேஷன் பேசிஸில் தர்றது. நம்ம ஆஃபீஸில் 32 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த வருஷம் உங்கள் மனைவிக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி 32 பேருக்கும் வருஷம் ஆளுக்கு ஒன்றுன்னு வரும்.
அடுத்த வாங்கிறதுக்குள்ளே அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. சரி, ஓகே. எனிவே இதை போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, சிறந்த மங்கை பண்ணால் என்ன பண்ணிட்டான், ஒரு புத்தர் சிலையை பரிசு கொடுத்துட்டான். யோ, இதெல்லாம் ஒரு பரிசாயா? பெஸ்ட்டு உமன் அவார்டுக்கும் புத்தர் சிலைக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? அந்த புத்தர் சிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே மாமியார் வந்துட்டாங்க. இவங்களால் ஜென்ரலாகவே இவங்களுக்குரிய ஒரு குணம் என்னென்னா, அது எப்படி நீ பெஸ்ட்டு உமன்னா அப்போ நான் யார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எதையாவது சொல்லி குழப்பிடணும். அப்போ பையனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, வேண்டாம்ப்பா, இந்த புத்தர் சிலை வீட்டுக்கு வந்தால் குடும்பத்துக்கு ஆகாது. உடனே இவர் கேட்டிருக்காரு, அம்மா அது அவளோட பரிசு பொருள், அதை வீட்டில் வச்சா என்னம்மா உனக்கு பிரச்சனை, அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. பத்தியா இவ்வளோ நாள் நீ அம்மாவை எதிர்த்து பேசுனதே இல்லை, இப்போ எதிர்த்து பேசுகிற பத்தியா, நமக்குள்ளே இந்த பழக்கம் வந்தது காரணம் இந்த புத்தர் சிலை தான். ஸோ எதுக்கு இந்த இதை சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அவர் மேனேஜ் பண்ணுற அந்த வேற கதை எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆயுதமாக எடுத்துக்கிறதே இந்த மூட நம்பிக்கை தான். உங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, இப்படிலாம் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இப்போது அவங்களே டயர்டாகி, ஓகே நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு மாமியார் என்ன பண்ணுறாங்க, ராசி ஆகிடுறாங்க. கம்முன்னு, ஓகே நீ எனக்கு பொண்ணு மாதிரி தாம்மா, நான் உனக்கு அம்மா மாதிரி தாம்மா, ஓகே வேறு வழி இல்லை, சேர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. 11 குடைவன். அப்போ 11 குடைவன் லாபம். மேஷராசிக்கார பெண்கள் நிறைய தொழில்களில் ஈடுபடுறீங்க. நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இந்த தொழிலில் இருக்கேன், ஐடி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, 12 குடைய சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதால் சத்ரு ஜெயம் ஏற்படும். புதுசாக வேலை கிடைக்க போகுது. ஐடியில் இருக்கிறவங்க ஃபாரின் போவீங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்குறார். ஃபாரின் நிச்சயம் போவீங்க. மேஷராசிக்கார பெண்கள் கனடா, ஒன்டேரியோ மாதிரி குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க. அதே மாதிரி மேஷராசிக்கார பெண்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்த்துறார். அப்பா வழி சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டி இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். உங்கள் அண்ணா இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணா அனுபவிச்சுட்டு இருந்தார், அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் தான் இப்போ நாங்கள்லாம் அனுபவிக்கக்கூடாது. அந்த பிரச்சனைலாம் சரியாகி பாகமெல்லாம் பிரித்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி மேஷராசிக்கார பெண்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்க்கிறார். குரு சண்டால யோகம் உண்டாகி மிகப்பெரிய லாபங்கள் போன்றவையெல்லாம் கிடைக்கும். நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. பெண்களுக்குரிய தனிச்சிறப்பை நான் எல்லா பெண்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், மேஷராசிக்கார பெண்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் என்று உங்கள் சொந்த காலில் நின்று நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, டோன்ட் டிபெண்ட் எனி ஒன். வாழ்க்கை என்பது டிபெண்டன்சி அல்ல, வாழ்க்கை என்பது சாதித்து காட்டுவது. ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், 3 கேட்டகரியாக சொல்கிறேன். மேஷராசிக்கார ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் என்ன நடக்கும், மாமியார் சண்டை சரியாகும். மேஷராசிக்கார ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் மாமியார் சண்டை சரியாகும். கணவர் ஒழுக்கமாக உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வருவார், உங்கள் பிடிக்குள்ளே. அவர் என்றைக்கு என் பிடியை விட்டு போனார் இன்றைக்கி வர்றதுக்கு, அது என்னமோ கரெக்டு தான். இருந்தாலும் அவருடைய சகவாசங்கள்லாம், அவர் யார் கெட்ட அவன் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் மேஷராசிக்கார படிக்கிற பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவர்களுக்கெல்லாம் இந்த தேர்வு, போட்டித் தேர்வு சொல்கிறாங்க இல்லையா, 7ஆம் இடத்து குரு பார்க்கறதுனால போட்டித் தேர்வுகள் போன்றவற்றெல்லாம் வெற்றி கிடைக்கும். மேஷராசிக்கார இவங்களுக்கு தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இவ்வருடம் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை ஓகேவா. நான் 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி குழந்தை பேரை கையில் தரார். உங்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு. மேஷராசிக்கார இல்லத்தரசிகள், யாராவது கணவன் மனைவி பிரிவு, தெய்வர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னொரு திருமணம் நடக்கும். அல்லது தெய்வர் எண்டில் போய் நிற்கிது அப்படின்னா அவங்க கணவர் திரும்பி வந்து அவங்களோட சேர்ந்துப்பார். பெண்களுக்கான சிறப்பு பதிவு. மேஷராசிக்கார பெண்கள் என்ன ஆடை அணிந்து கொள்ளலாம், என்ன மாதிரியான நிறைய நகை போட்டுக்கோங்க, நிறைய தங்கம் வாங்கி சேருங்க, அதுதான் இந்த வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன விதமான ஆடைகள் அணிந்து கொள்ளலாம்னா, கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸஸ், குரு தான் உங்களுக்கு எல்லாம். இந்த வருஷம் குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறார். கோல்டன் கலர் நல்ல தங்க ஜிக்குன்னு, அது கூட நீங்கள் தான் குருஜி அதிகம். ஆமாம், கரெக்ட். ஊரில் என்ன மாதிரி ஜிக்கு ட்ரெஸ் போட யாருமே இல்லை. உங்களை நீங்களே பாராட்டிக்கிங்க. என் கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், வாழ்க்கையை வாழ்கிறாயா பாருங்க, யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க, நம்ம தான் பாராட்டிக்கணும். சரி, நீங்களே அழகாக தங்க ஜிக்குன்னு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல அட்ராக்ஷனான பிரம்மாண்டமான டிசைனர் சாரீ அது மாதிரிலாம் எடுத்து போட்டுக்கோங்க. எதாக இருந்தாலும் நம்பர் 6 ஆரம்பிங்க, 6ஆம் தேதி ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வடக்கு திசை சம்மந்தப்பட்ட வீடு ஏதாவது கட்டுறதா இருந்தால் வடக்கு திசை சம்மந்தப்பட்ட என்ன தெய்வங்களை, பெண் தெய்வங்களை நாங்கள் கும்பிடலாம். பெண்களுக்கான சிறப்பு பதிவு
அப்படிங்கிறதுனால ஒன்று சொல்கிறேன். சிவபெருமானை நீங்கள் வணங்குங்க. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பார், அவரை வணங்குங்க. திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரர் வணங்குங்க, சிறப்பு. தொடர்ந்து மேற்கொண்டு நிறைய பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னா கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. உலகப்போர் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற பூஜைகளில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்புகளை பெறலாம். விஷ்ணுமாயாவிற்கான பூஜைகள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.